ஸ்ரீமத் பகவத்கீதை 16ஆம் அத்தியாயம் தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். பகவான் சொன்னது, அஞ்சாமை, உள்ள தூய்மை, ஞானத்திலும் யோகத்திலும் நிலைத்திருத்தல், ஈகை, பொறிகளை அடக்குதல், யாகம், சாஸ்திரம் படித்தல், தபசு, நேர்மை, தீங்கு இழையாமை, உண்மை, சினம் இன்மை, துறவு, அமைதி, கோள் சொல்லாமை, உயிர்களிடத்து இரக்கம், பிறர் பொருளை விரும்பாமை, இனிமை, தானம், இனிமை, நாணம், மனம் சலியாமை, தைரியம், பொறை, மன உறுதி, தூய்மை, வஞ்சகம் இன்மை, செருக்கு இன்மை ஆகிய இவைகள் தெய்வ சம்பத்துடன் பிறந்தவனுக்கு இயல்பாகின்றன. அர்ஜுனா, ஆகிய இவைகள் தெய்வ சம்பத்துடன் பிறந்தவனுக்கு இயல்பாகின்றன. அர்ஜுனா, பரதா, பார்த்தா, பகட்டும், இருமாப்பும், தற்பெருமையும், சினமும், கடுமையும், அஞ்ஞானமும் அசுர சம்பத்தை உடையவனாய் பிறந்தவனுக்கு உண்டு. தெய்வ சம்பத்து மோட்சம் தருவது என்றும் அசுர சம்பத்து பந்தப்படுத்துவது என்றும் கருதப்படுகிறது. பாண்டவா, வருந்தாதே, நீ தெய்வ சம்பத்து வாய்த்து பிறந்து உள்ளாய். பார்த்தா, தெய்வீகம் என்றும் அசுரம் என்றும் இருவகை உயிர் பிறப்புகள் இவ் உலகில் உண்டு. தெய்வ இயல்பு விரிவாக பகரப்பட்டது. அசுர இயல்பை என்னிடம் கேள். செய்ய தகுந்த நல்வினையையும் தகாத தீவினையும் அசுர இயல்பு உடையவர் அறியார். அவர்களிடம் தூய்மையும் நல்லொழுக்கமும் வாய்மையும் இல்லை. உலகம் உண்மையில்லாதது, தர்ம பிரதிஷ்டை இல்லாதது, கடவுள் இல்லாதது, காமத்தை காரணமாக கொண்டு ஆண் பெண் இனத்தால் ஆனது அன்றி வேறு என்ன இருக்கிறது என்கின்றனர். இக்கொள்கை உடையவர்களுடைய புல்லறிவாளர்கள் ஆத்ம நஷ்டம் அடைந்தவர்களாய், கொடும் செயல் புரிபவர்களாய், உலகின் பகைவர்களாய், அதன் அழிவுக்கென்றே தோன்றியிருக்கின்றனர். நிறைவேறாத நெடும் காமம் பீடித்தவர்களாய், ஆடம்பரமும் பெருமையும் மதமும் பொருந்தியவர்களாய், மயக்கத்தால் கெட்ட எண்ணங்களை கிரகித்து தீய தீர்மானங்களுடன் தொழில் புரிகின்றனர். சாகும் வரையில் அளவு கடந்த கவலையை உடையவர்களாய், காம நுகர்ச்சியே அனைத்திலும் மேலானதாக கருதி மற்றொன்றும் இல்லை என்று தீர்மானம் செய்தவர்களாய், நூற்றுக்கணக்கான ஆசை கயிறுகளால் தலைக்கப்பட்டவர்களாய், காம குரோத வசப்பட்டவர்களாய், காமபோகத்தின் பொருட்டு செல்வக் குவியல் தேட முயலுகின்றனர். இன்று இது என்னால் அடையப்பட்டது, இவ்விருப்பத்தை நிறைவேற்றுவேன், இது இருக்கிறது, மேலும் எனக்கு இச்செல்வம் வந்து சேரும், அப்பகைவன் என்னால் கொல்லப்பட்டவன், மற்றவர்களையும் கொல்லுவேன், நான் ஆளுபவன், போகத்தை அனுபவிப்பவன், காரிய சித்தன், வலிவு உடையவன், இன்புறுபவன், செல்வம் படைத்து உயர்குலத்தவனாய் இருக்கிறேன், எனக்கு நிகரானவன் வேறு எவன் இருக்கிறான், யாகம் செய்வேன், தானம் கொடுப்பேன், மகிழ்வடைவேன் என்று அஞ்ஞானத்திலே மயங்குவார்கள். பல எண்ணங்களில் குழப்பமடைந்தவர்கள், மோக வலையில் மூடப்பட்டவர்கள், காம போகங்களில் பற்றுடையவர்கள் பாழ் நரகில் வீழ்கின்றனர். தற்புகழ்ச்சி உடையார், வணக்கமிலார், செல்வச் செருக்கும் மதமும் உடையார்,
பெயரளவில் யாகத்தை விதி வழுவி ஆடம்பரத்துக்காக செய்கின்றனர். ஆங்காரம், பலம், இருமாப்பு, காமம், குரோதம் இவர்களை உடையவர்கள் தங்கள் தேகத்திலும் பிறர் தேகத்திலும் உள்ள என்னை வெறுத்து அவமதிக்கின்றார்கள். துவேஷமுடையவர்களை, கொடியவர்களை, கடையவரை, இழிந்தோரை, பிறந்து இறந்து உழலும் உலகில் அசுரப் பிறவியே திருப்ப திருப்ப நான் அன்னவர்களை தள்ளுகிறேன். குந்தியின் மகனே, மூடர்கள் பல பிறவியில் அசுர யோனியில் தோன்றி என்னை அடையாமல் இன்னும் கீழான கதியையே அடைகிறார்கள். காமம், குரோதம், லோபம் ஆகிய மூவித வாயிலை உடையது நரகம். இவை ஜீவனை கெடுக்கும் தன்மையன. ஆகையால் இம்மூன்றையும் துரத்தல் வேண்டும். அர்ஜுனா, இம்மூன்று நரக வாயில்களின் நின்றும் விடுபட்டவன் தனக்கு நலம் செய்து கொண்டு பின்பு மோட்சத்தை அடைகிறான். காமத்தின் வயப்பட்டு சாஸ்திரத்தின் ஆணையை மீறி நடப்பவன் எவனோ அவன் பரிபூரணன் ஆகான், சுகம் பெறான், முக்தி அடையான். ஆகையால் செய்ய தகுந்தவையையும் தகாதவைகளையும் நிச்சயிப்பதில் சாஸ்திரம் உனக்கு பிரமாணமாகிறது. இங்கு சாஸ்திரம் ஆக்ஞாபித்து உரைப்பதை அறிந்து கர்மம் செய்ய கடவாய். பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் தெய்வ அசூர சம்பத் விபாக யோகம் என்ற 16வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் கேசவாய நமः.